திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள். அதெல்லாம் பொய் வாக்குறுதி. திமுக என்றாலே பொய். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்பத்துல இருந்து அவங்க வாயை திறந்தாலே பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த நீதி கோர்ட்டுக்கு போனா சத்தியம் பண்ண சொல்லுவாங்கல்ல, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. அவங்களுக்கு மட்டும் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை. திமுக அவ்வளோ மோசமா ஏமாத்தி தெரு தெருவா பிரச்சாரம் ஏமாத்தி இப்ப மறுபடியும் வருவாங்க. 6 மாதம் இருக்கிற தேர்தலுக்கு வந்து மறுபடியும் அந்த பொய் மூட்டைய. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 541 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த 541 வாக்குறுதிகளை 60 வாக்குறுதி அறகுறையா நிறைவேற்றிட்டாங்க. அவ்வளவுதான். ஆனா அவங்க சொல்றது பாரு, கோயபிள்ஸ் என்னன்னு 541 வாக்குறுதியில 700 நாங்க நிறைவேற்றிட்டோம். எவ்வளவு? 541 700 நாங்க நிறைவேற்றிட்டோம். இத மக்கள் நம்பிட்டு இருக்கிறோம். ஏன்னா கோயபிள்ஸ் பிரச்சாரம் தெரியுமா? ஒரு பொய்ய 10 முறை சொன்னா அது உண்மையா மக்கள் நினைச்சுப்பாங்க. அதுதான் தொடர்ந்து இப்படி பேசுறது, அப்படி பேசுறது, டிராமா நடிச்சு கிழிச்சு பேசுறது. எத்தனை வாக்குறுதிகள். நேரம் ஆயிடுச்சா? ஐயோ, நம்மளையே காமிச்சிட்டாங்க. நீங்க எல்லாம் பேசிட்டு கடைசியில கொடுத்தீங்கன்னா இதுல நான் ஒரு சில வாக்குறுதிகள் நான் படிக்கிறேன். நான் இதுல எவ்வளோ மோசமானது. அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் குறை தீர்க்கும் முகாம்கள் நடத்தப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் நேரலை செய்யப்படும். கிழிச்சாங்க. கட் பண்ணி இவங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பேசுறதெல்லாம் காமிப்பாங்க. எதிர்கட்சிகள் பேசுறதெல்லாம் கட். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு ரூபாய் 100 மானியம் வழங்கப்படும். ஸ்டாலின் அண்ணாச்சி 100 ரூபாய் என்னாச்சு? மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் திட்டம் செயல்படுத்தப்படும். இது எவ்வளவு பெரிய அண்ட புழுகு, ஆகாச புழுகு. மாதம் கணக்கெடுப்பு நடத்தணும்னு முதல் சொன்னதே இந்த அன்புமணி ராமதாஸ் தான் சொன்ன. இது எப்போ? 12 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னேன். ஒரு மாதம் கணக்கெடுப்பு நடத்தினா உங்களுடைய கரண்ட் பில்லு பாதியா குறையும். ஆனா இவங்க 2 மாதத்திற்கு கரண்ட் பில் போட்டு அதுல ஒரு ஸ்லாப போட்டு இந்த ஸ்லாபுக்கு மேல வந்துருச்சுன்னா இவ்வளவு, அப்புறம் அதுக்கு மேல டக்குன்னு போயிடுச்சு.